வணக்கம். வெல்கம் டு திருமலா டெம்பிள் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஊஞ்சல் சேவாவில் கலந்துக்கிட்ட என்னுடைய அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஊஞ்சல் சேவா பார்த்தோம்னா ஆர்ஜித சேவா கேட்டகரியில் வருது. இந்த ஆர்ஜித சேவாவில் 4 சேவா இருக்குது. அதில் ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா, சஹசர தீப அலங்கார சேவா, இந்த 4 சேவாக்கள் இருக்குது. இதில் ஊஞ்சல் சேவா டிக்கெட்டை நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த 4 சேவாக்களில் 2 சேவா கோயிலுக்கு உள்ளே நடக்கும், 2 சேவா கோயிலுக்கு வெளிப்புறமாக நடக்கும். கோயிலுக்கு உள்ளே நடக்கக்கூடிய சேவாக்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஊஞ்சல் சேவா, கல்யாண உற்சவ சேவா. இந்த 4 சேவாக்களுக்குமே பார்த்தோம்னா நுழைவாயில் பார்த்தோம்னா சுபதம் என்ட்ரி தான். இந்த 4 சேவாக்களுமே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தாலுமே 500 ரூபாய் தான். இந்த சேவா டிக்கெட் எப்படி புக் பண்ணணுன்னு பார்த்தோம்னா இதுவுமே 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டிய டிக்கெட் தான். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டை ஒரு வாட்டி புக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த டிக்கெட்டை நம்ம புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் தேவைப்படும். ஊஞ்சல் சேவாவோட ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தோம்னா காலையில் 11 மணி. நானும் என்னுடைய நண்பரும் தான் இந்த சேவாவுக்கு புக் பண்ணியிருந்தோம். முந்தைய நாள் இரவே போகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் போக முடியல. அதனால் காலையில் அதிகாலை 5 மணிக்கெலாம் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். காரில் தான் கிளம்பணும். அதனால் நாங்கள் திருவள்ளூர் வழியாக தான் திருப்பதி போய்கிட்டு இருந்தோம். திருவள்ளூரில் காருக்கு பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு எங்களுக்கு நேரம் அதிகமாக இருந்ததுனால பொறுமையாக தான் போகணும். கீழ்த்திருப்பதியிலே சாப்பிட்டுடலான்னு முடிவு பண்ணிவிட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டல் பார்த்தோம்னா ஓரளவுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். சாப்பாடும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். எப்போதுமே கீழ்த்திருப்பதியில் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் தான் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. திருமலை பார்த்தோம்னா காலையில் 9 மணிக்குனால் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்களுடைய கார் பார்த்தோம்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் தான் எப்போவுமே பார்க் பண்ணுவோம். அதே போல் இந்த முறையும் அங்கே தான் பார்க் பண்ணோம். ஊஞ்சல் சேவா ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தோம்னா காலையில் 11 மணி. நாங்கள் அங்கே 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம் சுபதம் என்ட்ரி பாயிண்டாண்ட. அப்போ பார்த்தோம்னா கல்யாண உற்சவம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தவங்க எல்லாரையும் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் சேவா புக் பண்ணியிருந்தவங்க யாரையும் அலோவ் பண்ணலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சுபதம் என்ட்ரி பாயிண்டாண்டி என்ட்ரி ஆகிற இடத்துலையே பார்த்தோம்னா லக்கேஜ் கவுண்டர்லாம் இருக்குது. சுபதம் வழியாக உள்ளே போகிறவங்களுக்கு அங்கேயே லக்கேஜ் கவுண்டர்லாம் நம்ம லக்கேஜை கொடுத்துக்கலாம். மற்ற கவுண்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா மற்ற இடத்துல கொடுக்கக்கூடிய கவுண்டர்லாம் பார்த்தோம்னா லக்கேஜை வாங்குவாங்க. ஆனால் திரும்ப வாங்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா வேறு இடம் லொக்கேஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் போய் வாங்கணும். ஆனால் சுபதம் என்ட்ரியில் அப்படி கிடையாது. நம்ம கொடுக்குற இடத்துலையே மறுபடியும் வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். என்ன ஒன்று இரவு நேரத்திலலாம் வாங்க முடியாது. நம்ம காலையில் கொடுத்தோம்னா மாலைக்குள்ளே வாங்கிடணும். சுபதம் என்ட்ரி வழியாக போகிறவங்க சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. இந்த முறை தரிசனத்துக்கு முன்னாடியே நாங்கள் வராக சுவாமியெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஏன்னா 10 மணிக்கு போனதுனால அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் அப்போ பார்த்தோம்னா கல்யாண உற்சவம் புக் பண்ணவங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சாமி தரிசனம் முடித்ததுக்கப்புறம் தான் வராத சாமியை வந்து நாங்கள் தரிசனம் செஞ்சோம். இந்த முறை நாங்கள் திருப்பதி ரீச் ஆகும்போது பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கனில் அவைலபிள் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் ஒரே நாள் பிளான் பண்ணதுனால காலையில் போயிட்டு மாலையே திரும்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் இருந்தும் நாங்கள் வாங்கலை. சுபதம் என்ட்ரி பாயிண்டில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அப்படியே கோயிலில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தோம்னா எந்த ஒரு தரிசனமே க்யூ லைனில் போகலை. மேபி விஐபி தரிசனம் போயிட்டு இருந்திருக்கலாம். நம்ம எப்பவுமே தரிசனத்துக்காக போகக்கூடிய க்யூ லைன் பார்த்தோம்னா காலியாக தான் இருந்தது. அதாவது பார்த்தோம்னா 4 மாட வீதியை கிராஸ் பண்ணக்கூடிய பிரிட்ஜெலாம் பார்த்தோம்னா காலியாக இருந்தது. அந்த இடம்லாம் பார்த்தோம்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சானிடைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 11 மணிக்கா ஊஞ்சல் சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியவங்களை எல்லாருமே க்யூ லைனில் அலோவ் பண்ணாங்க. டிக்கெட், ஆதார் கார்டெலாம் வெரிஃபை பண்ணி தான் அலோவ் பண்ணாங்க. ட்ரெஸ் கோட் பார்த்தோம்னா கம்பல்சரியாக செக் பண்ணாங்க. ஆண்களுக்கு பார்த்தோம்னா வேட்டி சட்டை, பெண்களுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருந்தால் அலோவ் பண்ணாங்க. எங்கள் கூட க்யூ லைனில் வந்த ஒருத்தர் வேட்டி இல்லாமல் பேண்ட்டோடு உள்ளே வந்துட்டார். அவரை கடைசி வரையும் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் க்யூ லைன்லேயே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு வேறு ஒருத்தர் போய் வேட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அவரை அலோவ் பண்ணாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே செக்யூரிட்டி செக்கப் இருக்குது. அதை முடித்ததுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் அனுப்பிட்டாங்க. 11 மணிக்கு தான் அலோவ் பண்ணாங்க. 11:08க்கெலாம் நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ குயிக்காக கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயாச்சுன்ட்டு. இது ரொம்ப கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கோயில்கிட்டே இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் எங்களை வெயிட் பண்ண வச்சாங்க. அதாவது கம்பார்ட்மெண்ட் ரூம் நம்பர் பார்த்தோம்னா 05. பொதுவாக நம்ம 300 ரூபா தரிசனம் மற்ற தரிசனத்தெலாம் போகும்போது பார்த்தோம்னா நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தோம்னா 23, 25, 27 இது மாதிரி கம்பார்ட்மெண்ட்டில் தான் வெயிட் பண்ண வைப்பாங்க. சுபதமில் போனதுனால கம்பார்ட்மெண்ட் நம்பர் 5லேயே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் பேர் தான் இருந்ததுனால எல்லாருமே இந்த சேர்லேயே தான் வெயிட் பண்ணோம். கீழெல்லாம் யாரும் உட்காரல.
வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா கல்யாண உற்சவ சேவா லைவில் போயிட்டு இருந்தது. அதாவது நாங்கள் வெயிட் பண்ணும்போது எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தவங்க, க்யூ லைனில் போயிட்டு இருந்தவங்கள நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணும்போது நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தோம். 12:30 மணி வரைக்குமே நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அடுத்த ரூமே பார்த்தோம்னா செக்யூரிட்டி செக்கப். ஊஞ்சல் சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த லைனில் போயிட்டு இருந்தோம். வேறு யாருமே கிடையாது. நம்ம 300 தரிசனம் பொது தரிசனத்துலாம் போகும்போது மகாத்வாரத்துக்கு முன்னாடி விஜிலன்ஸ் ஆஃபீஸர்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடம் வரைக்குமே ஊஞ்சல் சேவாவில் போகிறவங்க மட்டும்தான் போய்கிட்டு இருந்தோம். அந்த இடம் ரீச் ஆன உடனே தான் மற்ற தரிசனம் எல்லாமே க்யூ லைனில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போலவே தரிசனத்துக்காக பங்காரு வாக்கில்கிட்ட இருக்கக்கூடிய முதல் லைன் தான் நாங்கள் போனோம். அருமையான தரிசனம் கிடைச்சிது. தரிசனம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட நாங்கள் தாமதம் செய்யலை. ஏன்னா ஊஞ்சல் சேவாவில் நாங்கள் முன்னாடி க்யூ லைனில் உட்காரணும் அப்படின்றதுக்காக உடனடியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். தீர்த்தம் சடாரி கூட நாங்கள் வாங்கலை. உடனடியாக வெளியே வந்து சின்ன லட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊஞ்சல் சேவா மண்டபத்தில் வந்து க்யூ லைனில் உட்காந்துட்டோம். அதாவது பார்த்தோம்னா சென்டராக சாமி தெரிகிற மாதிரி இடம் பிடிச்சி உட்காந்துட்டோம். இந்த ஊஞ்சல் சேவா எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா, சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த லட்டு பிரசாதம் வாங்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு குடிநீர் போட்டிருக்கும். அங்கே எல்லாம் தண்ணி குடிப்பாங்க, கையெல்லாம் கழுவாங்க இல்லையா, அந்த இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் பேர் தான் ஊஞ்சல் சேவா மண்டபம். எல்லாரும் கையெல்லாம் கழுவிட்டு அந்த மண்டபத்தை சுற்றி வரும்போது பார்த்தோம்னா ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கும் ஊஞ்சல் சேவான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மண்டபம் உள்ளே பார்த்தோம்னா முழுமையாகவே சுற்றி கண்ணாடியால் இருக்கும். அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மலையப்ப சாமி அங்கே வர்றதுக்கு பார்த்தோம்னா மதியானம் 2 மணி ஆயிடுச்சு. மலையப்ப சாமியை பார்த்தோம்னா பல்லக்கில் நாதஸ்வரத்தோடு கூட்டுட்டு வந்தாங்க. கூட்டுட்டு வந்து இறக்கி அந்த ஊஞ்சல் சேவாவில் இருக்கக்கூடிய ஊஞ்சலில் அமர வச்சாங்க. நம்ம எப்பவுமே மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயாரை டிவிலேயோ இல்லை தூரமாக போகும்போது எப்பயாவது பார்த்துருப்போம். இந்த தடவை அவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு அத்தனை அழகாக இருந்தது. நம்மளுடைய கவனம் எங்கேயுமே இல்லை, மொத்தமாகவே மலையப்ப சாமியை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தது. மலையப்ப சுவாமியை ஊஞ்சல் அமர வச்சதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை விடவும் முன்னாடி கொஞ்சம் தள்ளி வந்து உட்கார வச்சாங்க. அதாவது அந்த மண்டபத்தோட கதவுக்கிட்டேயே வந்து உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் சேவா தொடங்கிடுச்சு. மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயாரை ஊஞ்சல் அமர வச்சு ஆட்டி சேவா தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஊஞ்சல் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒவ்வொருத்தரையாக உள்ளே போயிட்டு ஊஞ்சல் சேவா மண்டபத்துக்குள்ளே சாமியை சுற்றி வரா மாதிரி அலோவ் பண்ணாங்க. அந்த அனுபவம் உண்மையிலேயே மறக்கவே முடியாத அனுபவம். மலையப்ப சாமியை எவ்வளோ பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது, உண்மையிலேயே மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் அது. அந்த பிரகாரத்தை சுற்றி வெளியே வரும்போது பார்த்தோம்னா ஒரு பிரசாதம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பிரசாதம் என்னன்னு பார்த்தோம்னா சர்க்கரையை அரைச்சா மாதிரி இருக்குது. அதில் முந்திரி, ஏலக்காய்லாம் போட்டிருக்கு. ரொம்பவே சுவையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஊஞ்சல் சேவா மண்டபத்திலேருந்து ஒவ்வொருத்தரை வெளியே அனுப்புகிறாங்க. வெளியில் சாதாரணமாக க்யூவில் ஜாயின் பண்ணி வெளியில் வர வேண்டியது தான். வெளியில் வந்ததுக்கப்புறம் லட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே வராக சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் திருமலையிலேருந்து கிளம்பிட்டோம். லஞ்ச் திருமலையில் தான் சாப்பிட்லான்னு இருந்தோம். ஆனால் பெருமாள் படம் ஒன்று வாங்கணுன்ட்டு அப்படியே கடையாக வந்ததுனால பெருமாள் படம் வாங்கிட்டு அப்படியே காருக்கு வந்துட்டோம். அதனால் அப்படியே மேலேருந்து கீழ் திருப்பதி வந்துட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய A to Bயில் தான் எங்களோட லஞ்சை சாப்பிட்டோம். எல்லாருமே பொதுவாக பார்த்தோம்னா 300 தரிசனம் SST இதில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு முறையாவது இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டை புக் பண்ணி பாருங்கள். ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். மலையப்ப சாமி அவ்வளோ பக்கத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது எவ்வளோ பக்கத்தில், நம்ம கையை நீட்டினா கையில் தொடக்கூடிய தூரத்தில் தான் மலையப்ப சாமி இருப்பார். இதனால் ஒரு தடவையாச்சும் ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். அதாவது க்யூ லைனும் பார்த்தோம்னா சுபதம் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். சாமியும் ரொம்ப சீக்கிரமாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மலையப்ப சாமியும் ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கல்யாண உற்சவமும் ஊஞ்சல் சேவை மட்டும்தான் கோயிலுக்கு உள்ளார நடக்கக்கூடிய சேவாக்கள். இதில் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, கல்யாண உற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க கல்யாண உற்சவ சேவா முடிஞ்சதுக்கப்புறம் தரிசனத்துக்காக வருவாங்க. ஊஞ்சல் சேவா பார்த்தோம்னா சாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஊஞ்சல் சேவா நடக்கும். இந்த வீடியோவில் என்னுடைய அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஊஞ்சல் சேவா எங்கே நடக்கும், எப்போ நடக்கும், இதை பற்றின தகவல்கள்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் பார்த்தோம்னா நான் இதுக்கு அடுத்தது தோமால சேவாவில் செலக்ட் ஆகி மூலவரை பக்கத்தில் போய் பார்த்த அனுபவம், அடுத்தது திருமலையில் இருக்கக்கூடிய ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்த அனுபவம், இதெல்லாம் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன்.
இதை பற்றின தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.